ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபத்தை இந்த தியான ஸ்லோகம் கூறுகிறது. பகவான் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை என்ன, எப்படிப்பட்ட பகவானை பற்றி பகவத்கீதா சாஸ்திரத்தில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எப்படிப்பட்ட பகவான் இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தை நமக்கு அருளினார் என்பதை அருமையாக சொல்லக்கூடிய ஸ்லோகம். படிக்கலாம். यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः. தேவாய தஸ்மை நமஹ. தஸ்மை தேவாய நமஹ. அந்த இறைவனுக்கு நமஸ்காரம். தேவன்னு சொன்னா ஒளி பொருந்தியவர். இந்த ஒளி பொருந்திய தேவனுக்கு நமஸ்காரம். அவர் எப்படிப்பட்டவர்னா, எவரை, எம்னு சொன்ன எவரை தேவர்கள் எல்லாம் துதித்து மகிழ்கிறார்களோ, திவ்யைஹி ஸ்தவைஹி ஸ்துன்வந்தி, திவ்யைஹின தெய்வீகமான, ஸ்தவைஹின ஸ்தோத்திரங்களால் துதிக்கிறார்களோ, யாரெல்லாம்னா பிரம்மா வருண இந்திர ருத்ர மருத்தக. பிரம்மதேவர், வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்கணங்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்களாம், அருமையான ஸ்துதிகளால் பகவானை போற்றி துதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சாமகாஹா, சாமகானம் செய்பவர்கள், எம் எந்த பகவானை, வேதைஹி வேதங்களாலும், ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களாலும், ச அங்க பத கிரம உபனிஷதைஹி காயந்தி, காயந்தினா பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள் அப்படின்னா, வேதங்களால் பாடுகிறார்கள். வேதம் முழுக்க என்ன இருக்குன்னா இறைவனின் ஸ்துதி தான் இருக்கு. ரிக்வேதம் முழுக்க பகவானை போற்றி துதிக்கிறதா. எப்படின்னா, இயற்கை வடிவில் இருக்கின்ற இறைவனை அப்படி அந்த மாதிரி நம்ம உருவகங்கள்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அழகான இயற்கை விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய இறைவனை போற்றி துதிக்கும் வேதம். வேதங்கள் என்ன, ச அங்கன்னு சொன்னா வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கின்றன. முதல்ல பாத்தீங்கன்னா சிக்ஷா. சிக்ஷான்னு சொன்னா ஒலியியல், ஃபோனடிக்ஸ், ஒரு சொல்ல எப்படி உச்சரிக்கணும் என்ற சாஸ்திரம். வேதத்தின் 6 அங்கங்களில் முதல்ல சிக்ஷா. அதுக்கப்புறம் கல்பம். கல்பம்னு சொன்னா யாக விதிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் சந்தஸ் அப்படின்னு சொன்னா யாப்பு, அந்த மீட்டர். இந்த வெண்பான்லாம் சொல்றோம் இல்லையா தமிழ்ல, ஈற்றடி வெண்பாலாம் சொல்றோமே, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சந்தஸ். ஒரு பாடல்ல எத்தனை சொற்கள் இருக்கணும், என்ன கட்டு, அந்த சொற்கட்டுல இருக்கிறது யாப்பு, அதுதான் சந்தஸ். சிக்ஷா, கல்பம், சந்தஸ், அப்புறம் வியாக்கரணம். வியாக்கரணம்னு சொன்னா வேதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமர், அதுல இருக்கக்கூடிய இலக்கணம், இதெல்லாம் வேதத்துக்கு அங்கம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம். ஜோதிஷம் என்பது நம்ம பார்க்கிற இப்ப ஜோதிடம் அல்ல, கோள்களின் இதெல்லாம் வச்சு எப்ப நல்ல கர்மாக்கள்லாம் செய்யணும் என்று தெரிந்து கொள்வார்கள், அதற்கானது. அப்புறம் நிருக்தம். நிருக்தம்னு சொன்னா எட்டிமாலஜி, சொற்பிறப்பியல். ஒரு சொல்லும் அதோடைய வேர்ச்சொல் என்ன, எதுல இருந்து அந்த சொல் வந்தது, இதெல்லாம் வேதத்துக்குரிய அங்கங்கள். இந்த வேத பண்டிதர்கள்லாம் வேதம் படிக்கும் பொழுது இந்த அங்கங்களையும் சேர்த்து படிப்பார்கள். சேர்த்து படிச்சாதான் அவர்களுக்கு அந்த வேதத்தின் அர்த்தம் நன்றாக அந்த பாஷ்யங்கள்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அங்கங்களுடன் அங்கங்களை படிக்கிறதே ஒரு பூஜை தான். அங்க பதம்னு சொன்னா தனித்தனியா பிரிச்சு படிக்கிறது. வேதத்தை சொல்றதுக்கு பல முறைகள் இருக்கின்றன. கிரமம், ஜட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது 2-3 சொற்களை பின்னிலாம் முன்ன பின்ன அந்த மாதிரி அழகா மனப்பாடம் செய்வார்கள். எதற்குன்னு சொன்னா அதுல இடைச்சர்கள்லாம் வரக்கூடாது. காலங்காலமா இது எழுதா கிளவியாக தானே இருந்திருக்கு. ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க கேட்டு அப்படித்தானே இதெல்லாம் வந்திருக்கு. ஆக இன்னைக்கு கூட பார்த்தா ரிக்வேதத்துல ரொம்ப பாட்டபேதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாட்டபேதம்னா ஒரு சொல்லுக்கு பதிலா இன்னொரு சொல் வருது. எத்தனை காலமா இருக்கு, நமக்கு எப்ப வந்ததுன்னே சொல்ல முடியாது. ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர்னு சொல்றோம். அதுல இன்னைக்கும் அது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி பாடங்கள் இருக்கின்ற முறைகள் தான். அவங்க எப்படி அதை சொல்லுவாங்க, அந்த ஏத்த இறக்கத்தோட பாத்தீங்கன்னா கரெக்டா இதுக்காக படிப்பாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இது போன்று
ஒரு 12 வருஷம் 16 வருஷம் படிக்கிறது தான் வேதம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் மனசுல வந்து அவங்களே ஒரு நடமாடும் வேதமாக இருப்பார்கள். அதனாலதான் அந்தணர்களை நம்ம அப்படி போற்றி வணங்குறோம். வேதம் படித்த அந்தணர்கள் வந்து நம்முடைய நமஸ்காரங்களுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் எதனாலெல்லாம் வந்து புகழ்கிறார்கள் பகவானை? அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா எல்லா நேரமும் சாமகாஹா, சாமவேதம் பாடுபவர்கள் வேதங்களாலும் அங்கங்களாலும் பத கிரம உபனிஷதைகி, உபனிஷதங்களாலும் காயந்தி பாடுகிறார்கள் பகவானுடைய புகழை. மேல நம்ம பார்த்தோம், தேவர்கள் பிரம்மா முதலான தேவர்கள் துதிக்கிறார்கள், இந்த வேத பண்டிதர்கள் பாடுகிறார்கள். எந்த பகவானை பாடுகிறார்களோ, அப்புறம் யம் எந்த பகவானை யோகினக பஷ்யந்தி, யோகிகள் பார்க்கிறார்களோ. யோகிகள் எங்க பார்க்கிறாங்கன்னா மனசா, மனசுல பாக்குறாங்களா? சாதாரண மனசா இல்ல, தியான அவஸ்தித தத்கதேன மனசா, தியானத்தில் மனதை நன்றாக ஒடுக்கி நிலைநிறுத்தி மனத்திரையில் எந்த பகவானை இந்த யோகிகள் காண்கிறார்களோ, அப்புறம் எஸ்ய அந்தம் சுரா சுரகணாக ந விதுஹு, யாருடைய உண்மையான இயல்பை, எஸ்ய அந்தம்னா இதுதான் அவரோட இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு வரையறுத்து சொல்றது. அதை வந்து சுர அசுரகணாகா, தேவர்களும் அசுரர்களும் அறிய மாட்டார்கள். இதுதான் அப்படின்னு பகவானை வரையறுத்து எவராலும் கூற முடியாது. ஏன்னா உணர்தற்கு அரியவர் பகவான், எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படிம்பார் மாணிக்க வாசகர். தஸ்மை தேவாய நமக, அந்த பகவானுக்கு நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்துல ஸ்துன்வந்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? முதல் லைன்ல ஸ்துன்வந்தி என்பது கிராமட்டிக்கலா அப்படி வராது, ஸ்துவந்தின்னு தான் இருக்கணும். அது வந்து இந்த பாட்டுல இப்படி இருக்கு, இந்த ஸ்லோகத்துல ஸ்துன்வந்தி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான ஸ்லோகத்துடன் பகவத்கீதை தியான ஸ்லோகங்கள் நிறைவு பெறுகின்றன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.